शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्री गुरुभ्यो नमः। शास्त्रदर्पणं முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம் 12வது அதிகரணம் ஜோதிர்தர்ஷனா அப்படிங்கிற அதிகரணம். ஜோதிர்தர்ஷனாத் ஏஷ சம்பிரசாதः அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதிருபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்யதே இத்யத்ர ஜோதிஹி ஆதித்யோ பிரம்மவா இதி ज्योतिश्रुतेः परश्रुतेश्च संशयः. இந்த சாந்தோக்கியத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. ஏஷ சம்பிரசாதः அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்யதே அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துல ஜோதிஹின்னு ஒரு பதம் இருக்கு, பரம் ஜோதிஹி அப்படின்னு இருக்கு. இந்த ஜோதிஹிங்கிற பதம் சூரியனை சொல்றதா இல்ல பிரம்மத்தை சொல்றதா அப்படின்னு விசாரம். இதுதான் இந்த சந்தேகம். இந்த இடத்துல இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் கொஞ்சம் பார்க்கணும். சம்பிரசாதகான்னு இந்த ஜீவனை சொல்றது. சம்பிரசாதகாங்கிற சப்தம் பொதுவா சுஷுப்தி அவஸ்தையை சொல்லும். அந்த சுஷுப்தி அவஸ்தை ஜீவனை சேர்ந்த அவஸ்தையணும். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி இந்த அவஸ்தைகள்லாம் ஜீவனுக்கு தான், பரமேஸ்வரனுக்கு இல்லை. ஆகையால அந்த சுசுப்தி அவஸ்தையை கொண்ட ஜீவனை இங்க சம்பிரசாத சப்தம் சொல்றது. இந்த வாக்கியத்திலே அவன் இந்த ஷரீராத் சமுத்தாய, ஷரீரத்தில் இருந்து எழுந்துன்னு அர்த்தம். சமுத்தாய, ஷரீராத் சமுத்தாய அப்படிங்கிற இடத்துல இந்த ஷரீரத்திலேந்து தன்னை விலக்கி பிரித்து புரிந்து கொண்டு அர்த்தமா. சரீர முதல்ல தான் சரீரம் இல்லை, சரீரத்தை காட்டிலும் வேறானவன் தான் அப்படிங்கிற ஞானம் வந்தாதான் அதுக்கு மேல அவனுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது தெரியும். சரீரம் இல்லைன்னு முதல்ல வரணும். அப்ப சரீரம் இல்லைன்னா என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எது அப்படின்னு தேடி பார்க்க பார்க்க கடைசியில அவனுக்கு தத்துவ சாட்சா்காரம் வரும். அப்போ அவன் தன்னுடைய உண்மையான ரூபத்தில் இருப்பான், ஸ்வரூபத்திலே இருப்பான். இது பொதுவா இந்த ஸ்ருதி நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா இடத்துலயுமே வேதாந்தத்துல வரும். முதல்ல எதெல்லாம் அனாத்மாவோ அந்த அனாத்மாலேந்து ஆத்மஸ்வரூபத்தை பிரிச்சு புரிஞ்சுண்டானே ஆனால் அப்ப அந்த ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சா அவன் அந்த ஸ்வரூபமாவே இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான எல்லா வேதாந்தத்திலையும் சொல்லக்கூடிய சித்தாந்தம் தான். அப்ப இந்த வாக்கியத்துல பரஞ்சோதி ரூபசம்பத்தியன்னு ஒரு ஜோதிஷ் பதம் இருக்கு. இந்த ஜோதிஷ் பதம் பிரம்மங்கிற அர்த்தத்துல கூட எடுத்துக்க முடியும். ஆனா ஜோதிஷ்ன்னு சொன்னா சூரியனை சொல்லக்கூடியதாக கூட எடுக்கலாம். ஆனா சூரியனை சொல்லும் போது இந்த ஸ்ருதியுடைய அர்த்தம் மாறும். எப்படி மாறும் அப்படின்னு கேட்டா, இந்த உபாசகனாக இருக்கிறவன் இந்த சரீரத்தை விட்டு பிரம்மலோகத்துக்கு போகும்போது போற வழியில இங்கேருந்து சடார்னு சூரியனுக்கு போயிடுறான், சூரியலோகத்துக்கு போயிடுறான். அந்த சூரியலோகத்துக்கு போய் அதுக்கப்புறம் அவன் மேல பிரம்மலோகத்துக்கு போறதாக வர்ணிக்கப்படுறது. ஆக இவன் போற வழியில சூரியன் இருக்கார், சூரியலோகத்துக்கு போறாங்கிறது தெரியும். அப்ப அந்த வர்ணனைய இந்த ஸ்ருதி சொல்றதுன்னு வச்சுட்டோமானால் அப்ப இந்த பரஞ்சோதிங்கிற ஜோதிஷ் சப்தம் சூரிய பகவானை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆக இங்க நமக்கு சந்தேகம், ஜோதிஹி ஆதித்யா பிரம்மவா அப்படின்னு சந்தேகம். சந்தேகத்துக்கு காரணம் ஜோதிஷ்ருதே பரஸ்ருதேஷ்ட சம்சயா. வெறும் ஜோதிஹின்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, சூரியன் தான் தீர்மானம் பண்ணிக்கலாம். ஆனா பரம்னு ஒண்ணு விசேஷம் போட்டிருக்கு, விசேஷம். ஆக பரம்னு சொன்னதாலே இது பிரம்மமா இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. ஜோதிஹி அப்படின்னு சொன்னதால, ஜோதினா பிரகாசம், இந்த ஜோதிஷன்னு சொல்றது அது பிரம்மமா இருக்காதுன்னு தோன்றது. அதனால இப்படி சந்தேகம் வருது.
பூர்வத்ர சர்வசப்தஸ்ய இவ இஹ ந கஸ்யாபி ந கஸ்யாச்சித் ஸ்ருதே சங்கோச்சः. பூர்வாதிகரணத்தோடு ஒரு சங்கதியை சொல்லணும். அந்த சங்கதியை சொல்றார். பூர்வத்ர சர்வசப்தஸ்ய இவ இஹ ந கஸ்யாச்சித் ஸ்ருதே சங்கோச்சः. இங்கே இதுக்கு முன் சொன்ன அதிகரணத்துல எதிதங் கிஞ்ச ஜகத் சர்வம் பிராண ஏஜதி நிஸ்ருதம் அப்படிங்கிற இடத்துல பூர்வபக்ஷி சொன்ன மாதிரி அந்த பிராண சப்தத்தால பிராணன்ங்கிற அர்த்தம் பிரம்மங்கிற சப்தத்தை எடுத்துக்காமல் பிராணம்னு அர்த்தம் எடுத்துட்டோமானால் சர்வம் ஜகத் ஏஜத்திங்கிற இடத்த அது சொல்ல வராது, சொல்ல முடியாது. அப்ப அந்த சர்வம்ங்கிறத சங்கோச்சம் பண்ணும்படியாக இருக்கும். ஆனா அதனால அத பூர்வபக்ஷி சொல்ற அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. ஏன்னா சர்வசப்தம் இருக்கு இந்த வாக்கியத்துல, அதனால பூர்வபக்ஷத்தை விட்டுருக்கலாம். ஆனா இப்போ சொன்ன வாக்கியத்துல இந்த அதிகரணத்துக்கு விசாரிக்கிறதுக்கு விஷயமாக எடுத்துட்ட வாக்கியத்துல சர்வசப்தம் இல்லை. அதனால இந்த வாக்கியத்துல ஜோதிஷ் சப்தத்தால சூரிய பகவானை எடுத்துட்டாலும் ஒன்றும் தப்பு வராது அப்படின்னு ஒரு சங்கதி சொல்றார். பூர்வத்திர சர்வசப்தஸ்ய இவ இஹ ந கஸ்யாஷ்டித் ஸ்ருதே சங்கோச்சः. அதனால பிரத்யுதாகரணம் அங்க சொன்னது நியாயம். ஆனா இங்க பிரம்மம்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அதுவா பிராகிவ இஹாபி சமுத்தாய இதி ஸ்ருதி சங்கோச்சாத் ச யாவத் க்ஷிப்யேன் மனஹ தாவதாதித்யம் கச்சதி இதி நாடீகண்ட பிரஸ்துத ஆதித்ய பிரகரணாச்ச ஆதித்ய ஏவ ஜோதிஹி. இந்த வாக்கியத்துல ஏதோ கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு போயிருக்கு. அசவான்னு சொல்லி ஒரு சங்கதி சொல்ல வேண்டிய ஒரு வாக்கியம். ஆனா அந்த வாக்கியத்துல ஏதோ பதங்கள் விட்டு போயிடுச்சு. அசவான ஆரம்பிச்சது, ஆனா முடியாம பூர்வபக்ஷம் ஆரம்பிச்சிருக்கு பாதியிலேயே. அதனால எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, இந்த வாக்கியத்துல ஏதோ ஒரு சில பதங்களோ வரியோ ஏதோ விட்டு போயிருக்கணும்னு தோன்றும். ஆனா நான் அதை அப்படியே விட்டுடுறேன் இப்போதைக்கு, அப்புறம் பாக்குறேன், மேற்கொண்டு சொல்லிட்டு போறேன். இஹாபி சமுத்தாயேத்யாதி ஸ்ருதி சங்கோச்சாத் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. ச யாவத் க்ஷிப்யேன் மனஸ்தாவதாதித்யம் கச்சதி இதி நாடீகண்ட பிரஸ்துத ஆதித்ய பிரகரணாச்ச ஆதித்ய ஏவ ஜோதிஹி ததாஹி. இங்கேருந்து பூர்வபக்ஷம். அப்போ ஒரு இரண்டாவது சங்கத்திய தெரிவிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இப்ப காணாம போயிருக்கு. இங்க அசவான ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா அது காணாம போயிருக்கு. அது அப்புறம் பார்க்கணும். இல்ல இதையே திருப்பி பார்த்து ஏதாவது சரிப்படுத்த முடியுதாங்கிறதையும் பார்க்கணும். சரி, பூர்வபக்ஷத்துக்கு வந்துருவோம். இப்போ இங்கே நாடீகண்டம்னு ஒண்ணு. நாடீகண்டத்துல மூர்தன்ய நாடி சுஷும்னா நாடி இருக்கே, அந்த நாடி வழியாக யாரு வெளியில போறானோ, அதாவது இந்த சரீரத்தை விடுறானோ, அவன் அடுத்த க்ஷணத்தில் நேர சூரியனை அடைஞ்சு அங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போறான் அப்படிங்கிறது வர்ணனம் இருக்கு. அதைத்தான் இது சொல்றது. ச யாவத் க்ஷிப்யேன் மனஹ தாவத் ஆதித்யங்கச்சதி. மனோவேகத்துல போறான். ஒரு க்ஷணத்துல நம்ம மனசு இங்கேருந்து எங்கேயோ போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அதி வேகமாக இந்த பிரம்மரந்திரம் வழியாக வெளியில வந்த அந்த ஜீவன் சடார்னு இது ஆதித்ய லோகத்துக்கு போய் சேர்ந்து விடுறான். அங்க போயிட்டு அங்கேருந்து பிரம்ம லோகத்துக்கு போறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த ஆதித்யனை ஜோதிஷ் சப்தத்தால இந்த வாக்கியத்தை சொன்னதாக வச்சுட்டோமானால் சரீராத் சமுத்தாய, இந்த சரீரத்திலேருந்து வெளியில வந்து அந்த ரொம்ப பெரிய பிரகாசமா இருக்கக்கூடிய சூரிய லோகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போறான்னு அர்த்தம் சொல்லப்படலாம் இந்த வாக்கியத்துக்கு. அதனால அது சரியா இருக்கும் அப்படின்னு இப்ப பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறார். ஆதித்ய ஏவ ஜோதிஹி.
நாடி கண்டத்துல இந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதுனாலே பிரகரணத்தை வச்சு பார்க்கும்போது இங்க சூரியனை தான் ஜோதிஷன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷம் வரும். ததாஹி சமுத்தாய உபசம்பத்ய ததா ஜோதிரிதீஹி ஸ்ருதீனாம் திஸ்ருணாம் பீடா பிரம்மபக்ஷே பிரசஜ்யதே. இந்த வாக்கியத்துல ஒரு 3 பதங்கள், சமுத்தாய அப்படின்னு ஒரு பதம், உபசம்பத்தியன்னு இன்னொரு பதம், அப்புறம் ஜோதிஹின்னு ஒரு பதம். இந்த 3 பதங்களுடைய ஒரு முக்கியார்த்தத்தை பார்த்தோம்னா, அப்ப இது சூரியனை சொன்னாதான், இந்த வாக்கியத்துல எடுத்துட்டா தான் அது ஒட்டும், பிரம்மத்தை எடுத்துட்டா ஒட்டாது. எப்படின்னு பாருங்க. ஷரீராத் சமுத்தாயன்னு இருக்கு. ஷரீரத்தில் இருந்து வெளியில வந்து அப்படின்னு அதுக்கு அர்த்தமா இருக்கும். இப்ப இந்த பிரம்மத்தை அடையணும்னு சொன்னா இவன் சரீரத்திலேருந்து வெளியில வர வேண்டாம். சூரிய லோகத்துக்கு இவன் போகணும்னு சொன்னா இந்த சரீரத்தை விட்டாதான் போக முடியும். அதனால சரீரத்தை விட்டு இதுல இருந்து கிளம்பி மேல போகணும். ஆனா பிரம்மத்தை அடையறதுக்கு, பிரம்மம்னு இப்ப ஜோதி சப்தத்தால பிரம்மத்தை அடைச்சு சொன்னோம்னா, பிரம்மத்தை அடையறதுக்கு இவன் எங்கேயும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துலயே பிரம்மத்தை அடைய முடியும். அதனால இந்த சமுத்தாயங்கிறதுக்கு அவசியம் இல்லாத போகிறது. அதே மாதிரி ஜோதிஹி உபசம்பத்தியன்னு, உபசம்பத்தியங்கிற இடத்துல பக்கத்துல போய் சேர்ந்து அப்படின்னு இதுல இருந்து அர்த்தம் கிடைக்கும். பக்கத்துல போய் சேர்றது அப்படின்னு சொன்னா, பிரம்மத்துக்கு பக்கத்துல போய் சேர்றதுன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாமே இவனாவே இருக்கு, ஆத்மஸ்வரூபமாவே பிரம்மம் இருக்கு. அப்ப அதுக்கு பக்கத்துல இவன் எப்படி போறது? ஆக போய் சேர்றதுங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த பதப்பிரயோகம் இருக்கிறதுனாலே, இது சூரிய லோகம்னு வச்சுட்டோம்னா இங்கேருந்து அது தூரக்க இருக்கு, இங்கேருந்து வேகமா அங்க போய் சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம். அது ஒட்டும். உபசம்பத்தியங்கிறதும் அப்போ ஒட்டும். இன்னும் ஜோதிஷ் அப்படின்னா நம்ம லோகத்துல பிரசித்தமா இந்த வெளிச்சத்தை தான் சொல்றோம். ஆக இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது அது சூரியனுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆக இந்த 3 பதங்களுடைய சுவாரஸ்யத்தை வச்சுண்டு நாம இந்த வாக்கியத்துல சூரிய லோகத்தை தான் ஜோதிஷ் சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மத்தை சொல்லப்படலே அப்படின்னு தீர்மானம் பண்றோம். இது பூர்வபக்ஷம். சமுத்தாய உபசம்பத்திய ததா ஜோதிஹி இதி இஹ ஹி ஸ்ருதீனாம் திஸ்ருணாம் பீடா பிரம்மபக்ஷே பிரசித்த. பிரம்மத்தை எடுத்துட்டோம்னா இந்த 3 ஸ்ருதிகளுக்கும் பெரிய பீடையா, இது எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும்படியா இருக்கு, இதனுடைய அர்த்தத்தை நாம ஒதுக்கும்படியாக இருக்கு. இதுக்கே கொஞ்சம் விவரணம் பண்றோம். பிரம்ம ஜோதிஹி வியாபி இதி ந தத்பிராப்தௌ ஷரீராத் சமுத்தானாபேட்சா. ஜோதி சப்தத்தால பிரம்மத்தை வாங்கிட்டோமானால் பிரம்ம எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கிறதுனாலே அதை அடையிறதுக்கு இவன் சரீரத்தை விட்டு வெளியில வரணுங்கிறது இல்லை. எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த ஜோதிஷ், பிரம்ம ஜோதிஷ். ததா பரஜோதிஷா ஏவ ஸ்வரூபத்வாத் தத் பிராப்திரபி ஏகைவேதி ததபேக்ஷயா தஸ்யா ஏவ பூர்வகாலத்வா யோகாத் உபசம்பத்ய இது ஸ்ருதிரபி அயுக்தா. இந்த சமுத்தாய உபசம்பத்ய அப்படின்னு 2 பதங்கள் லபந்தமாக இருக்கு. முதல்ல சமுத்தாயங்கிறது வேண்டாதது, பிரம்மன் தான் ஜோதிஷுங்கிற பட்சத்திலே சமுத்தானங்கிறது தேவையில்லை, சரீரத்தை விட்டு வெளியில வர வேண்டாம்னு முதல்ல சொல்லிட்டார். இதுக்கப்புறம் அந்த பிரம்மம் ஸ்வரூபமா இருக்கிறதுனாலே அதனுடைய பிராப்திங்கிறது ஏற்கனவே சித்தமா இருக்கு. அப்படியானால் இந்த பிராப்தி சமுத்தாய உபசம்பத்திய அப்படின்னு பாக்குறச்ச முதல்ல இவன் வெளியில வரான், அப்புறம்தான் அடையறான் அப்படிங்கிறது தெரியுது. பிரம்மத்தை எடுத்துட்டோம்னால் இந்த கிரமம் ஒட்டாது. சூரிய பகவான் எடுத்துட்டானா வெளியில வரான், அதுக்கப்புறம் சூரியனை அடையறான். பிரம்மத்தை எடுத்துட்டானா சரீரத்தை விட்டு வெளியில வரான், அப்புறம் பிரம்மத்தை அடையறான்னு சொல்ல முடியுமோ? முன்னாடியே பிரம்மமாத்தானே இருந்துட்டு இருக்கான், தெரிஞ்சுட்டாலும் தெரிஞ்சுக்காட்டாலும் பிரம்மமாத்தானே இருந்துட்டு இருக்கான். அதனால பிரம்மத்தை எப்படி அடைய முடியும்? அதனால இந்த உபசம்பத்திய அப்படிங்கிறதும் சரியா இல்லை. ஜோதிஷ்ருத்தி அயுக்தி பிரதித்தைவம். ஜோதிகின்னு
பிரம்மத்துக்கு சொல்லப்படாது அப்படிங்கிறது அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வருதுங்கிறது நன்னாவே தெரியும். ஆதித்யந்து அர்ச்சிராத்யபேக்ஷ பரம் உபசம்பத்திய. ஆதித்யன் சூரியலோகத்தை எடுத்துட்டோம்னா அந்த மார்க்கத்துல அக்னிஹின்னு ஒண்ணு இருக்கு, அர்ச்சிஹின்னு ஒண்ணு. அக்னிஹி அர்ச்சிஹி அது அப்படின்னு சொல்லி சூரியன் இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கக்கூடிய பலது இருக்கு. அக்னிர் ஜோதி ரஹ சுக்லஹா ஷண்மாசா உத்தராயணம் அப்படின்னு வரும். அப்ப இந்த அக்னி ஒரு ஜோதிஷு தானே. ஆனா அந்த ஜோதிஷை காட்டிலும் சூரிய ஜோதிஷுங்கிறது பெரிய ஜோதிஷு, உத்தமமான ஜோதிஷு. ஆகையால பரஞ்சோதிகின்னு அதுக்கு விசேஷனம் போட்டிருக்கு. பரம் ஆதித்யந்து அர்ச்சிராத்யபேக்ஷிய பரம் உபசம்பத்திய. உபசம்பத்தியங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பண்றாருன்னா, உபனா சமீபே, தஸ்ய சமீபே பூத்வா, அந்த சூரியனுக்கு பக்கத்துல போய் சேர்ந்து வேன ரூபேண அபிநிஷ்பந்தியதே அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கும். காரிய பிரம்ம பிராப்தோ கிரமேண முச்சியதே இத்யுபபத்தியந்தே ஸ்ருதய. இதுக்கப்புறம் ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்தியதேக்கு நடுப்புற கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த ஆதித்ய லோகத்திலே அவனுக்கு முக்தி கிடையாது. இங்கேருந்து அவன் பிரம்மலோகத்துக்கு போய் கிரமமாக அங்க ஆத்ம சாட்சா்காரம் வந்து அங்க மோட்சத்தை அடைஞ்சிருவான். ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பந்தியதே. அப்ப என்னாச்சு, சரீராத் சமுத்தாயங்கிறது சரீரத்தை விட்டு கிளம்புறது. கிளம்பிடுவான். எங்க போய் சேர்றான் அப்படின்னு கேட்டா, முதல்ல நடுப்புற சூரிய லோகத்துக்கு போய் சேர்றான். அப்புறம் அங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போய் அங்க அது அவனுக்கு எப்ப காலம் வருமோ அந்த காலத்துல ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சு முக்தி அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இந்த வாக்கியத்துல ஜோதிகின்னு சொல்லப்பட்டது என்னமோ சூரியன் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். பரம் இது ஸ்ருதிஸ்து விசேஷண விஷயா விசேஷ்யார்த்த ஜோதிஷ்ருத்தியா சங்கோச்சா. சூரிய பகவானுக்கும் மேல பெரிய ஜோதிஷன்னு பிரம்மத்தை சொல்லலாமே, அப்படி இருக்கிறது பரங்கிற விசேஷணத்தை சூரியனுக்கு சொல்லலாமான்னா அதை கொஞ்சம் சங்கோஜம் பண்ணி வச்சுக்கலாங்கிறார். மற்ற ஜோதிஷை விட சூரிய ஜோதிஷு பெரிய ஜோதிஷு தானே, அதனால அதை பரம்னு சொல்லலாம். எல்லாத்தையும் விட பரம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விசேஷ்யார்த்த ஜோதிஷ்ருத்தியா சங்கோச்சா. விசேஷத்தை சொல்லக்கூடியது ஜோதிஷ் சப்தம், அதுக்கு விசேஷணமாக பரங்கிறது இருக்கு. எப்பவுமே விசேஷணம் விசேஷத்துக்கு குணபூதம், அதுதான் விசேஷம்தான் பிரதானம். ஆக விசேஷத்துக்கு தகுந்தா போல இந்த விசேஷணத்தை கொஞ்சம் சங்கோச்சம் பண்ணி வச்சுக்கலாம். ய ஆத்மா அபஹத பாப்மா இதி பிரகரணஸ்ய ச திஸ்ருபிஹ ஸ்ருதிபிஹ பாதயா ஆதித்யேவ ஜோதிஹி இதி பிராப்தே. இது ஆத்ம பிரகரணமாச்சே. நீங்க சூரிய ஜோதிஷை பத்தி இங்க பேசுறீங்களே, இது எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டா அது கவலைப்பட வேண்டாம். ஆத்மா அபஹத பாப்பாங்கிறது பிரகரணம், அதனுடைய பிரகரணம். ஆனா இங்க இந்த வாக்கியத்துல 3 ஸ்ருதி இருக்கு, பிரகரணத்தை விட பிரபலமானதாக இருக்கு. ஸ்ருதி எப்பவுமே பிரகரணத்தை விட பிரபலம். அதுவும் 3 ஸ்ருதி வேற இருக்கு, உபசம்பத்திய சமுத்தாய ஜோதிஹி அப்படின்னு. ஆக இந்த 3 ஸ்ருதியை கொண்டு ஆத்மாவில ஆரம்பிச்சிருக்காருங்கிற அந்த பிரகரணத்தை நாம பாதிச்சு விடலாம். இந்த வாக்கியத்துல ஆத்மாவை சொல்லல, பின்னாடி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பட்சம் வருது. இதி பிராப்தே அபிஹீயதே. இப்ப இதுக்கு சித்தாந்தம். ஆனர்த்தக்ய பிரதிஹத ஸ்ருதிभ्योऽपि பலீயசா பிரம்ம பிரகரணேனேஹ ஜோதிஷ் சப்தஸ்ய கோச்சரஹ. இது ஒரு சாமானிய நியமம். பலாபலம் சொல்லிட்டு வரைச்ச இதை விட அது பிரபலமா இருக்கும், அதை விட இன்னொன்னு பிரபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் அப்படின்லாம் பாக்குறச்சு ஸ்ருதியை விட லிங்கம் துர்பலம், லிங்கத்தை விட அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் துர்பலம் அப்படின்னு சொல்லி வருவான். அப்படின்னா முன்னாடி சொன்னது பூர்வபூர்வம் பிரபலத்தை சொல்லிட்டு அப்புறம் துர்பலத்தை சொல்றாரு. ஆனா இதெல்லாம் துர்பலம்னு எதுவரையில் அப்படின்னு சொன்னா, ஆனர்த்தக்கியம் வராம அதுக்கு வேற ஒரு வழியை காமிக்கணும். வேற அது வியர்த்தமா போகும் போல இருந்ததுன்னா அப்ப அது பிரபலமா போயிடும். அதுக்கு வேற ஒரு வழி வச்சு ஆனர்த்தக்கியம் இல்லாம நாம ஒரு வழியை காமிச்சு விட்டுட்டோம்னா அது துர்பலமா இருந்துட்டு இதுக்கு விரோதம் பண்ணாம போயிடும். ஆனால் அதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுதான் பிரபலமா இருக்கும். அப்ப லிங்கம் ஸ்ருதியை விட துர்பலம் அப்படின்னு எப்ப சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ஸ்ருதியானது லிங்கத்தை
ரொம்பவும் பாதிச்சு விடக்கூடாது. அதாவது லிங்கம் அந்த அந்த ஸ்ருதிக்கு அனுசாரமாக அதை அனுசரிச்சு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்ருதியை விட லிங்கம் துர்பலம். இந்த ஸ்ருதிய வச்சுட்டோம்னா இந்த லிங்கத்துக்கு சமன்வயப்படுத்துறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு வந்ததுன்னு வச்சுட்டோம். அப்ப அந்த இடத்துல லிங்கம் தான் பிரபலம், ஸ்ருதியை பாதிச்சிருக்கணும். ஸ்ருதி அதை அனுசரிச்சு போகலாம் போல இருந்ததுன்னா லிங்கம் பிரபலம் ஸ்ருதியை பாதிக்க முடியாத ஆயிடும். அதனால எப்பவுமே ஆனர்த்தக்கிய பிரதிகதானாம் விபரீதம் பலாபலம். ஒரு பலாபலம் சொல்லி அது பிரபலம், இது துர்பலம், அதனால இது பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா இந்த பாதிக்கப்பட்டது அதை அனுசரித்து போகணும். இது போக முடியாது அப்படின்னு வந்தால் அப்ப இது பாதிக்கவும் படாது, இதுவே அதை பாதிக்கும். அப்படி பல உதாரணங்கள் இருக்கு. அதுக்கு உதாரணம் வேணா நம்ம சொல்லலாம். அது பிரசித்தமா இருக்கு மீமாம்சையில. ஒரு உதாரணம் சொல்றேன். ஹஸ்தேனாவத்தியதி சுவேணாவத்தியதி ஸ்வதிதினாவத்தியத்தின்னு வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் அவதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவதானங்கிறது ஹோமத்துக்காக அந்த திரவியத்தை தனியா பிரிச்சு எடுக்கிறது. பண்ணி வச்ச திரவியத்தை ஹவிஸ அவதானம் பண்ணி அப்புறம் அதை அக்னியில ஹோமம் பண்ணணும். அந்த அவதானங்கிறது அவகண்டனை அங்கேருந்து பிரிச்சு எடுக்கிறது. அந்த துகூல அதுல இருந்து 2 தடவை எடுத்து வச்சு உபஸ்தரணம் அபகாரணங்கள்லாம் பண்ணி அப்புறம் அதை விட்டு ஹோமம் பண்றோமோ அந்த அவதானம்னு அதுக்கு பேரு. இந்த அவதானத்துக்கு சாதனமாக ஒரு 3 சாதனம் தெரியுது. ஒண்ணு ஹஸ்தேனா, கையால அதை புரோடாசாதிகள்லாம் இருந்ததுன்னா கையால அதை கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். அவதானத்துக்கு ஹஸ்தம் ஒரு சாதனம். அதே மாதிரி சுருவம், கரண்டி மாதிரி இருக்கும், அந்த சுருவத்தினால அவதானம் பண்ணலாம், அது ஒரு சாதனமா இருக்கு. அப்புறம் கத்தி ஒரு சாதனமா இருக்கு. அப்படின்னா இந்த அவதானத்துக்கு இந்த 3 சாதனத்துல எதை வேணாலும் எங்க வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டா ஸ்ருதி என்னவோ பார்த்தா அவத்தியத்தின்னு தான் இருக்கு. அவதான சாமானியத்துக்கு எந்த அவதானம்னு விசேஷமா சொல்லல, பொதுவா எந்த அவதானமா இருந்தாலும் அந்த அவதானத்துக்கு இந்த 3 சாதனங்கள் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஆனா அப்படி இல்லை, இந்த சாதனங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. இப்ப கரண்டி மாதிரி இருக்கக்கூடிய சுருவத்தை கொண்டு எதை அவதானம் பண்றதுக்கு முடியும்னு கேட்டா திரவமான பதார்த்தத்தை தான் அவதானம் பண்ண முடியும். கத்தியால எதை அவதானம் பண்ணணும்னா மாம்சரூபமான அவதேய திரவியத்தை தான் அவதானம் பண்றதுக்கு அது வேணும். இந்த புரோடாசங்கள்லாம் இருந்தா அதுக்கு கத்தியும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், அது கையால பண்ண முடியும். கையால் தான் பண்றது சௌரியமா இருக்கும் அது. ஆக அந்தந்த சாதனத்தினுடைய சாமர்த்தியங்கிற ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்தை வச்சு அங்க ஸ்ருதிய சங்கோச்சம் பண்ணி திரவதிரவியத்தை அவதானம் பண்றதா இருந்தால் அப்போது ஸ்ருவம் சாதனம், மாம்சத்தை அவதானம் பண்ணக்கூடியதாக இருந்தால் அப்போ கத்தி ஸ்வதிதி சாதனம், அதை தவிர்த்து புரோடாசாதிகளை அவதானம் பண்றதா இருந்தால் அப்போ கையால பண்றது அப்படின்னு சாதனம் விதிக்கப்படுறதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்ருதியை வச்சு லிங்கத்துக்கு பாதம் இல்லை, லிங்கத்தை அனுசரிச்சு ஸ்ருதியை சங்கோச்சம் பண்ணிருக்கு. ஆக ஆனர்த்தக்கிய பிரதிகத ஸ்ருதிபியோபி பலீயசா பிரம்ம பிரகரணேனேக ஜோதிஷப்தஸ்ய கோச்சரா. இங்க நீங்க சொல்றக்கூடிய ஸ்ருதிகள்லாம் ஸ்வரூபத்துல பார்த்தோம்னா அது பிரபலமான பிரமாணம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா பிரகரணம் வேஸ்டா போயிடும் இப்படி சொன்னா. அந்த பிரகரணத்துக்கு ஆரம்பிச்ச விஷயத்துக்கு முடிவே இல்லை, முடிக்கவே இல்லை, வியர்த்தம் இந்த பிரகரணம்னு ஆயிடும். அப்படி ஆயிடக்கூடாது. ஆனர்த்தக்கியம் வந்தால் அதுதான் பிரபலம் ஆயிடும். ஆகையால பிரகரணத்தை பிரபலமாக வச்சுட்டு இந்த ஸ்ருதிகளை சங்கோச்சம் பண்ணி ஜோதிஷ் சப்தத்தால பிரம்மம் படுறது அப்படின்னு தான் சித்தாந்தம் இங்க சொல்றாங்க. ஆனர்த்தக்கிய பிரதிகதானாம் விபரீதம் பலாபலம் இது ஸ்திதி. இகச்ச இந்த பிரகரணத்தை நீங்க பார்த்தீங்களானால் வேற மாதிரியா இருக்கு. அசரீரம் பாவசந்தம் ந பிரியாப்பிரியே ஸ்பிருஷதா இது அசரீரதா பலஸ்ரவணா நிர்குண வித்யா. இங்கதான் மேலே சொல்றச்சே நவை சசரீரஸ்ய சதா பிரியாப்பிரியோர் அபகதி அஸ்தி. எது பரியந்தம் இவன் சரீரத்தோடு சேர்ந்து இருப்பானோ அது பரியந்தம் பிரியம் அப்பிரியங்கிறது வந்துட்டேதான் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. ஆனா இவன் சரீரத்தோட சேராம இருந்துட்டான்னா அசரீரனாக இருந்தானே ஆனால்
அப்போ இவனுக்கு பிரியமும் கிடையாது அப்பிரியமும் கிடையாது அப்படின்னு சொல்ற இந்த வித்யானது இது நிர்குண பிரம்ம வித்யை, இது ஒரு உபாசனை கிடையாது. சரி, அதனால என்ன? நிர்குண பிரம்ம வித்யில கதிக்கு வேலை இல்லை. உபாசனையாக இருந்தால் அந்த உபாசனா பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இவன் பிரம்மலோகத்துக்கு போகணும், போறதுக்கு ஒரு மார்க்கம் வேணும். அந்த மார்க்கத்திலே சூரியன்லாம் வருது, அதெல்லாம் சரியா இருக்கும். ஆனா நிர்குண பிரம்ம வித்யைக்கு உக்கிரமணமே கிடையாது, சரீரத்திலேருந்து வெளியில வர்றதே கிடையாது. அங்கேயே அத்திர பிரம்ம சமஸ்ருதே பிரம்மிவசன் பிரம்மாப்பியத்தின்னு சொல்லி அங்கேயே லயம், அத்திரைவ சமவனீயந்தேன்னு வேற சொல்லியிருக்கு. அப்ப இந்த பிரமாணங்களை வச்சு பார்க்கறச்சே இது கிளம்புறதோ சூரியன் கிட்ட போறதோ ஒன்றும் இல்லை. அதனாலே அர்ச்சிராதி மார்க்கா நாஸ்தி, அந்த மார்க்கமே இங்கே வராது. அப்ப இது ஆதித்யா அனர்த்தகா. அப்ப சூரியனை போய் அடைஞ்சான்னு எதுக்காக சொல்லணும்? நிர்குண பிரம்ம வித்யில இவன் இங்கேன்னு சூரிய லோகத்துக்கு எதுக்காக போனான்? இருக்கிற இடத்துல அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சாட்சாத்காரம் வரலாமே, இங்கேருந்து அங்க போய் என்ன பண்ண போறான்? ஆகையால சூரியனை எடுத்துக்க முடியாது. நச்ச சகுண வித்யாசு உத்கிருஷ்யேத. அப்போ ஒண்ணு சொன்னா, இங்க இந்த சூரியனுக்கு வேலை இல்லைன்னு சொன்னா இந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்து மற்ற சகுண வித்யை உபாசனை இருக்கும் இல்லையோ அதுல கொண்டு போய் சேர்த்து விடலாமே. அப்ப சொன்னா அங்க முதல்லயே அங்க சூரிய லோகத்துக்கு போறதாக சொல்லியிருக்கு. அப்ப இங்கேருந்து கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயம் அங்க ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு மற்ற சகுண வித்யிலே. சாசு சம்வத்சராத் ஆதித்யம் இத்தியாதினா ஸ்பஷ்டம் மார்க்க பருவத்தேன ஆதித்யஸ்ய ஸ்ருதத்வாத். மற்ற சகுண வித்யிலெல்லாம் அர்ச்சிராதி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்படாத இடத்துலயும் அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை எடுத்துக்கணும்னு வேற நியாயம் சொல்றார் மேலே அதிகரணத்திலே. அப்ப அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல சம்வத்சராதி ஆதித்யம்னு சூரியலோகத்துக்கு போறாங்கிறது சொல்லவே சொல்லியிருக்கு. அப்ப இங்கேருந்து கொண்டு போய் அங்க கொண்டு சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை, இந்த விஷயம் அங்கேயே கிடைச்சிடும். அஸ்ருதஸ்தலேச்ச ஸ்பஷ்டசைவ உபசம்ஹாரா. எந்த இடத்துல இந்த அர்ச்சிராதி மார்க்கம் சொல்லலையோ அந்த உபாசனைகளிலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டதை அங்க சேர்த்துக்கணும்னு அதிகரணத்துல தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. இகச்ச ஜோதி பதமாத்திர சிரவணா. இந்த ஜோதிங்கிற பதம் தானே இருக்கு, அது சூரியன்கிற அர்த்தத்துல இருக்குன்னு எப்படி தீர்மானம் பண்றது? அது சொல்ல முடியாது. மார்க்க அனிர்தேசாத், இங்க போற வழியை சொல்லலைங்க. இங்க ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதி ரூபசம்பத்திய கேன மார்க்கேன. இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போயா ஒண்ணும் சொல்ல, அதெல்லாம் உண்மை இல்லை. மார்க்க ஆதிவாகிகத்துவஸ்ய அஸ்பஷ்டத்வா. இங்க மார்க்கமும் பளிச்சுன்னு சொல்லல, ஆதிவாகிகமான அந்த தேவதைகளை பத்தியும் இங்க ஒண்ணும் சொல்லல. அத்தः ஆதித்யாதேர் அபிதானே. இந்த இடத்துல சூரியனை தான் சொல்றது ஜோதி சப்தம்னு வச்சுட்டோமானால் திஸ்ர ஸ்ருதயா அனர்த்திகாஹ ஸ்யுஹு. இந்த ஸ்ருதிகள்லாம் வியர்த்தமா போகும். அது மாத்திரம் இல்லை, ஆனர்த்தக்கிய பிரதிஹதானாம் விபரீதம் பலாபலம் இது பிரகரணாத் பிரம்மைவ ஜோதிஷப்தா. இந்த பிரகரணம் இருக்கே இது வியர்த்தமா போயிடும். பிரகரணம் ஆரம்பிச்சது நிர்குண வித்யை, நிர்குண வித்யில ஆரம்பிச்சு இது சகுண வித்யில கொண்டு முடிச்சாக்க அப்போ அது சரியா இல்லை. ஆகையால பிரகரணம் வீணா போயிடும். அப்படிங்கிறதுனால அது பிரபலம். அதனாலே ஜோதிஷ் சப்தத்தினால இது பிரம்மத்தை தான் எடுத்துக்கணும். தஸ்ய ய ஆத்மா பகதபாத்மா சோன்வேஷ்டவ்யா இது பிரகிருதத்வாத். ஆத்மாவதான் இந்த பிரகரணத்திலே ஆரம்பத்துல அதான் சொல்லியிருக்கு. ய ஆத்மா பகதபாத்மா விரோ மிருத்யுன்னு சொல்லி சோன்வேஷ்டவ்யஸ்ய விஜிஞாசித்தவ்யான்னு ஆத்மாவை பத்தி சொல்லியிருக்கு. அதை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் மேல்கொண்டு கிரந்தம் தத் பிரதிபாதனார்த்தத்வாச்ச உத்தர கிரந்தஸ்ய மத்தியே. இது எங்க வருதுன்னா பிரஜாபதி வித்யன்னு பேர். இந்திரனுக்கு பிரஜாபதி சொல்லி கொடுக்குறார். இந்திரனுக்கும் விரோஜனனுக்கும் இந்திரன் தான் பூரா கிரகிச்சுட்டு வரான். அப்ப அந்த இடத்துல திருப்பி திருப்பி பிரஜாபதி சொல்ற அந்த ஆத்மாவைத்தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்திரனுக்கு புரியலேங்கிறதுனால புரிஞ்சதாக நினைச்சுட்டு வந்து அப்புறம் புரியலேங்கிறது தெரிஞ்சு மறுபடியும் போய் கத்துக்கிறான் அந்த பிரம்ம வித்யை ஆத்ம வித்யை. அப்படி போகும்போது ஒவ்வொரு தடவும் பிரஜாபதி சொல்லுவார், நான் அதே தான்ப்பா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன், வேற ஆத்மா இல்லை, அதே ஆத்மா, நான் ஆரம்பிச்ச ஆத்மாவே சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றார். மத்தியே மத்தியே ஏதம் தேவதே பூயஹ அனுவியாக்கியாஸ்யாமி இது பராமர்ஷாத்.
அந்தேஜ ச உத்தம புருஷா இது உபசம்ஹாரா. கடைசியில உத்தம புருஷான்னு சொல்லியிருக்கு. அப்ப அது பரமாத்மாவா தானே இருக்கணும். உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மே திராகிருதா. அதனால இந்த இடத்துல ஜோதி சப்தம் பிரம்மத்தை தான் சொல்றது. இப்ப நாடி கண்டத்துல ஆதித்யனை பத்தி சொல்லியிருக்குன்னா நாடி கண்டத்துல இந்த இதுல சேர்த்துக்க முடியாது, அது பிருசக்குங்கிற. தது தத பிராக் பிரஸ்துத தஹர வித்யா பல பிராப்தியர்த்த விரோதா. இதுக்கு முன்னாடி சாந்தோகம் 8ஆம் அத்தியாயத்துல முதல்ல தஹர வித்யா உபாசனை, அந்த உபாசனையோட சம்பந்தப்பட்டது நாடி கண்டம். அப்புறம் பிரஜாபதி வித்யங்கிறது நிர்குண பிரம்ம வித்யை. அதை போய் அதுல போய் அந்த கத்தியை சேர்க்க முடியாது, ஆதித்யன் எல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு வழி இல்லை. ஏவஞ்ச சரீராத் சமுத்தாய இது பரோக்ஷ சரீராதி விவேக ஜானம் முக்தம். இப்போ சித்தாந்தம் சொல்றார், சரீரத்திலேருந்து வெளியில கிளம்பின்னு அர்த்தம் இல்லை, பரோட்சமாக சரீரத்திலேருந்து ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து பொருந்திக் கொள்வதற்கே இந்த விவேகத்தை தான் சமுத்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வரூபாபினிஷ்பத்திங்கிறது தான், சுயனரூபேண அபினிஷ்பத்திங்கிறது தான் ஆத்ம சாட்சா்காரம். பரஞ்சோதி உபசம்பத்திங்கிறது அவித்யா நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா பிரம்மபாவம் இருக்கே, அவித்யா நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இவன் என்னவா இருப்பான், பிரம்மமா இருப்பான். அதுதான் பரஞ்சோதி உபசம்பத்தி. பரஞ்சோதிங்கிறது பிரம்மஸ்வரூபம், அந்த ஸ்வரூபமாக ஆகிறான் அப்படிங்கிறது தான் இங்க அர்த்தம். சாட்சா்கார பூர்வகத்வேபி அவித்யா நிவர்த்தேஹே விக்ரம நிர்தேசः முகம் வியாதாய ஸ்வபிதி இதுவத் திரஷ்டவ்யः இது. பரஞ்சோதி உபசம்பத்திய அப்படிங்கிறது பிரம்மஸ்வரூபேண அவஸ்திதின்னு, வேண ரூபேண அபினிஷ்பத்தியங்கிறது சாட்சா்காரம்னு சொன்னேன். சாட்சா்காரத்துக்கு அப்புறம் தானே இவன் ஸ்வரூபேண ஸ்திதி சொல்லணும். ஏன் இப்படி திருப்பி மாத்தி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா இப்படி கூட சொல்றது உண்டு. முகம் வியாதாய ஸ்வபிதி, வாயை திறந்து வச்சுன்னு தூங்குறான் அப்படின்னு சொன்னா முதல்ல தூங்கினானா வாயை திறந்தானா அப்படின்னு கேட்டா முதல்ல தூக்கம், அப்புறம் தான் வாயை திறந்தான். ஆனா வியாதாய ஸ்வபித்தின்னு வியாதாயால லெப்ரத்தையும் போட்டா முதல்ல வாயை திறந்து வச்சுன்றது முன்னாடி சிக்கா மாதிரி தெரியும். அப்ப இந்த மாதிரி இடத்துல இந்த பிரயோகத்துக்கு சமான காலத்திலேயே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அவன் தூங்குறதும் வாயை திறந்து வச்சுட்டு இருக்கிறதும் ஒரே காலம்னு சொல்லணும். அப்ப அதே மாதிரி இங்கே அந்த பிரம்மஸ்வரூபத்தை சாட்சா்காரம் பண்றதோ பிரம்மஸ்வரூபமாக இருப்பதும் இது ரெண்டுக்கும் கால வித்தியாசம் இல்லை, இன்னும் பின்னுமாக இல்லை, ஏக காலத்துல இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த லெப்ரத்தையத்துக்கு ஒரு உபபத்தி வரும். உபசம்பத்திய ஸ்வேன ரூபேணாபி நிஷ்பத்தை அப்படிங்கிறத அந்த மாதிரி வச்சிருக்கணும் சொல்லி முடிச்சுட்டார். ஆக ஜோதிஷ் சப்தம் இந்த வாக்கியத்துல பிரம்மத்தை குறிக்கிறது தீர்மானம்.